21 வயதில் 800 மில்லியன் யூடியூப் வியூஸ், சூப்பர் ஹிட்டான 4 பாடல்கள். யார் இந்த இளம் இசையமைப்பாளர் தெரியுமா? முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இது யூடியூப் சமூகம், எல்லாமே யூடியூப் தான். அந்த வகையில் வெறும் 21 வயதான இளம் இசையமைப்பாளர் 4 பாடல்களின் மூலம் 800 மில்லியன் யூடியூப் வியூஸ்களை அள்ளியிருக்கிறார். அடுத்தடுத்து அவர் வெளியிட்ட அனைத்து ஆல்பம் பாடல்களும் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆகி இருக்கின்றன. யார் அவர் தெரியுமா? பாடகர்கள் திப்பு ஹரிணியின் மகன்தான் சாய் அபயங்கர். சென்னையில் பிறந்து வளர்ந்தவருக்கு தாய் தந்தை இருவரும் இசைத்துறையில் இருந்ததால இயல்பாகவே இசையின் மீது நாட்டம் ஏற்பட்டிருக்குது. குழந்தை பருவத்திலிருந்தே இசையை கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார். சாய் அபயங்கரின் தங்கை ஸ்மிருதியும் பாடகர். சாய் அபயங்கரை பொறுத்தவரை ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஏடி ராமூர்த்தி மற்றும் ஹென்றி குருவில்லா ஆகியோரிடமும் இசையை பயின்றிருக்கிறார். இதன் மூலம் 13 வயதில் இசையமைக்க தொடங்கியிருக்கிறார் சாய் அபயங்கர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஸ்ரீராம் பார்த்தசாரதி இசையில் உருவான வலம் வர வேண்டும் பாடலை பாடியிருந்தார் சாய் அபயங்கர். இதுதான் அவருடைய முதல் பாடல். இதையடுத்து தொடர்ந்து இசையமைப்பில் கவனம் செலுத்தி வந்தவர் 2024ஆம் ஆண்டு தனது முதல் பாடலான கட்சி சேர பாடலை வெளியிட்டார். இந்த பாடல் யூடியூப்பில் பற்றி கொண்டது. குறிப்பாக சம்யுக்தா விஸ்வநாதனின் நடனமும் பாடலும் பெரிய அளவில் ஹிட்டாய் பட்டி தொட்டி எங்கும் கலக்கி கொண்டிருந்தது. சாய் அபயங்கரின் முதல் ஆல்பம் பாடலான கட்சி சேர யூடியூப்பில் 265 மில்லியன் வியூஸ்களை பெற்று சாதனை படைத்தது. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அடுத்த பாடலை இறக்கினார் சாய் அபயங்கர். ஆசா கூட என்ற அந்த ஆல்பம் பாடல் யூடியூப்பில் 385 மில்லியன் வியூஸ்களை பெற்றது. ஆசா கூட பாடலில் நடிகை பிரீத்தி முகுந்தனின் நடனம் கவனத்தை ஈர்த்தது. இந்த பாடல் இன்ஸ்டாகிராமில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. சமூக வலைத்தளங்களிலேயும் ட்ரெண்டானது. 2025ஆம் ஆண்டு மீனாட்சி சௌத்ரி நடனத்தில் சித்ரபுத்ரி பாடலை இசையமைத்து பாடியிருந்தார் சாய் அபயங்கர். இந்த பாடல் 500 மில்லியன் வியூஸ்களை தொட்டது. அண்மையில் நடிகை கயாடு லோகரின் சிறப்பான நடனத்தில் வெளியான பவளமல்லி பாடல் யூடியூப்பில் 100 மில்லியன் வியூஸ்களை கடந்துள்ளது. மொத்தமாக 4 பாடல்களில் 800 மில்லியன் யூடியூப் வியூஸ்களை கடந்துள்ளார் சாய் அபயங்கர். இதனிடையே கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜான்வே மேக்னா நடிப்பில் விழிபி குற பாடலை வெளியிட்டிருந்தார். அந்த பாடல் 30 மில்லியன் வியூஸ்களை பெற்றது. சாய் அபயங்கரின் இசையில டியூட் திரைப்படம் வெளியானது. அடுத்து கருப்பு திரைப்படம் வெளியாக உள்ளது. தொடர்ந்து அட்லி இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் படத்துக்கு இசையமைக்கிறார். அது மட்டுமல்லாது தனுஷின் 55வது படத்துக்கும் சாய் அபயங்கர் இசையமைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இசை குடும்பத்தில் பிறந்ததாலே என்னவோ இயல்பாகவே இசையும் இவருடன் ஒட்டி கொண்டது. தற்போது இவருடைய இசை மூலம் ரசிகர்களை கிரங்கடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் சாய் அபயங்கர். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க.